ஹே கைஸ், நம்ம இன்றைக்கி பொருட்காட்சி பார்க்க போகலாமா? இந்த தடவை புதுசாக மம்மி படத்தோட ரீக்ரியேஷன் தான் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே இந்த மாதிரி ஒரு ரூமில் இந்த மாதிரி யானையெல்லாம் வச்சு செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. சூப்பராக இருந்தது பார்க்குறக்கு. பாப்பாவெல்லாம் கிட்ட போய் நிற்க சொன்னால் அவங்க அது உண்மையாக இருக்குன்ட்டு பார்க்கவே இல்லை, பயந்துட்டு பின்னாடி ஓடிட்டாங்க. அப்புறம் இந்த கப்பல் தான். இந்த கப்பல் கிட்ட போய் அதில் உட்கார்றேன்னு சொன்னாங்க. உட்கார வச்சு ஃபோட்டோலாம் எடுக்கலான்னு பார்த்தா எடுக்க முடியல, அது ஸ்ட்ராங் இல்லாமல் இருந்தது, உட்காந்தா உடஞ்சிரும் அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் மம்மியோட பிரமிட் இப்படி இருந்தது, சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த ஒரு க்ரியேட்டிவ் இந்த இடத்துல இன்னும் பாப்பாங்களை ஃபோட்டோ எடுத்தோம், அவங்கள சுற்றி பார்த்துட்டு நிற்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம், நல்லா இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி கிளி நிறைய இருந்தது, எல்லாம் பயப்படுது. ஏன்னா இப்போது இந்த வரவங்க எல்லாருமே பார்த்து பார்த்து அதை பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கத்துலேருந்து தட்டினாங்கன்னா அது அந்த சைடு ஓடுது, அப்படி இருந்தது. அப்புறம் ஒரு கூண்டுக்குள்ளே வச்சு நிறைய கிளி, எலி, இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஒவ்வொருத்தரோட பேரும் வித்தியாசமாக இருந்தது, நல்லா இருந்தது. இதெல்லாம் படிக்க முடியல, அதெல்லாம் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தது. அப்புறம் காருக்குள்ளே ஃபிஷ் டேங்கு வச்சு இப்படி செட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் ஒரு கார் ஃபுல்லாக ஃபோட்டோ வீடியோ பிடிக்கலான்னு பார்த்தா எடுக்க முடியல. பாப்பாங்கள்லாம் நிறைய ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்புறம் பாப்பாவுக்கு ரொம்ப நாள் ஆசை இங்கே வந்தால் இதில் நின்று வீடியோ எடுக்கணும் அப்படின்னு. பாப்பாவே நிற்க வச்சு வீடியோ எடுத்துட்டேன், அவளுக்கு ரொம்ப ஹாப்பி. கடையெல்லாம் நிறைய இருந்தது, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் வாங்க முடியாது, ஏன்னா ரேட்டெல்லாம் ரொம்ப அதிகம். அப்புறம் இந்த போட்டிங் இருந்தது, இதில் பாப்பா போகிறேன்னு ரொம்ப அடம் பிடிச்சா, கீழே விழுந்துருவான்னு அனுப்பலை. அப்புறம் இந்த யானைக்குட்டியில் ஏறி போகிற மாதிரி சுற்றி ரவுண்டு போனால் நல்லாயிருக்கும், ஏற்கனவே அவங்க போயிருக்காங்க, அதனால் இதெல்லாம் கூட்டிகிட்டு போனேன். அவங்களும் போயிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நான் தான் அவரை ரொம்ப அடம் பிடிச்சி கூப்பிட்டேன், ராட்டினத்தில் போகலாம் வாங்க அப்படின்னா சுத்தமாக வரமாட்டேன்னு ஒத்த காலில் நின்றுட்டார். சரி என்ன பண்ணுறது, சரி அவங்கள கொண்டு போய் பால் விளையாட விட்டுட்டு ரொம்ப நேரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அவங்களும் ரொம்ப நேரம் விளையாண்டுட்டே இருந்தாங்க, கூப்பிட்டாலும் வரல. ஏன்னா இது ஒன்றில் தான் அவங்க ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம், அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சுது. ஆனால் இதுக்கப்புறம் ஒன்று பண்ணாங்க பாருங்களேன், அவங்க சுத்தமாக அவங்க வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்பவும் உள்ளே கூட்டிகிட்டு போக சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக சமாளித்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஓகே, பாய்.